அண்ணாமலை கிட்ட வசமாக சிக்கிக்கிட்டாரு சீமான். சீமான் தன்னுடைய கட்சி கொள்கையாக தமிழ் மொழி வந்து கட்டாயம், ஆங்கிலத்தை படிச்சுக்கலாம், மூன்றாவது மொழியாக உலக மொழிகள் எந்த மொழி வேணாலும் இந்தி உட்பட நீங்கள் கற்றுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவருடைய கொள்கை வரைவில் கொடுத்துருக்கிறாரு. இதை தான் அண்ணாமலை வந்து கட்டியமாக பிடிச்சிக்கிட்டாரு. சீமான் வந்து இப்போ இந்த மும்மொழி கொள்கையை வந்து எதிர்க்கிறாருல்ல, இதுக்கு வந்து நீ அன்னைக்கு ஒத்துக்கிட்ட இன்றைக்கி ஏன் ஒத்துக்க மாட்டேங்கிற அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஆவேசமாக சீமானை வந்து அண்ணாமலை கேள்வி கேட்டிருக்கிறாரு. கல்விக் கொள்கையை பற்றி சீமான் பேசுகிறாங்க. மொழிக் கொள்கை எப்படி இருக்கணுமா சீமான் அவர்கள் சொல்கிறாரு, பயிற்று மொழியாக தமிழ் இருக்கணுமா, கட்டாய பாடமொழியாக ஆங்கிலம் இருக்கணுமா, விருப்ப மொழியாக ஹிந்தி உட்பட உலகத்தில் உள்ள எல்லா மொழிகள் இருக்கணுமா. அண்ணாமலை வந்து ஆதாரம் இல்லாமல் எதையுமே பேச மாட்டார். வீடியோ வேணுமா வீடியோ கூட ஆதாரமாக கொடுப்பாரு, ஆடியோ வேணுமா ஆடியோ கூட ஆதாரமாக கொடுப்பாரு. அந்த மாதிரி நியூ டெக்னாலஜியெல்லாம் அண்ணாமலை அவர்கள் கற்றுக்கிட்டு வந்திருக்கிறாரு. ஆனால் சீமானுக்கு அந்த மாதிரியான ஆதாரங்கள் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. புதிய கல்விக் கொள்கைக்கும் அண்ணன் சீமான் அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய தேர்தல் அறிக்கைக்கும் என்னங்கய்யா வித்தியாசம்? என்ன வித்தியாசம்? இதை பாருங்க, என்ன வித்தியாசம்? உங்க எல்லாத்தையும் இந்தி எதற்காக எனக்கு தேவை, ஒரு காரணம் எதற்காக எனக்கு தேவைன்னு சொல்லுங்க. இந்தி எதற்காக தேவை அப்படின்னு அண்ணாமலை கிட்ட கேள்வி கேட்கிறாரு. அண்ணாமலை வந்து பெரிய ஆள், அவர் வந்து 20,000 புத்தகம் படித்தவர். அவரெல்லாம் அதுக்கு பதில் சொல்ல மாட்டார், நானே அதுக்கு பதில் சொல்கிறேன். எதுக்கு உங்களுக்கு இந்தி தேவை என்றால், நீங்கள் ஹோட்டலுக்கு சாப்பிட போகிறீங்க, ஏன்னா நீங்கள் வந்து ஆமக்கறி, இட்லி கறி, அந்த கறி எல்லா கறியும் சாப்பிடக்கூடியவர். அதனால நீங்கள் ஹோட்டலுக்கெல்லாம் சாப்பிட போகிறீங்கன்னா உங்களுக்கு சட்னியோ சாம்பாரோ இல்லை ஆமக்கறி கூடுதலாக வேண்டும்னாலோ நீங்கள் வந்து இந்தியில் கேட்டிங்கன்னா கொஞ்சம் கூட கொடுப்பாங்க. அதுக்கு இந்தி அவசியம். ஏதாவது நீங்கள் காசிக்கு போனீங்கன்னா, அதாவது அஸ்தியை கரைக்கிறதுக்கெல்லாம் போனீங்கன்னா அதுக்கு கண்டிப்பாக ஹிந்தி தெரிஞ்சிருக்கணும். இதுக்கு மேலே நீங்கள் வந்து கக்கூசுக்கு போகணுன்னா அதுக்கு ஹிந்தி கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். இதுதான் அண்ணாமலை கூட சொன்னார், கக்கூசுக்கு போகிறது கூட ஹிந்தி, வட இந்தியாவில் ஹிந்தி தெரிஞ்சால் தான் போக முடியும் அப்படின்னு சொன்னார். ஸோ இதற்காகவது நீங்கள் ஹிந்தி கற்றுக்கொள்ளுங்கள். நாளைக்கு காலையில் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, நாளை காலையில் அமைச்சர், மத்திய அரசுக்கு கேந்திர வித்யா பள்ளிகளுக்கு எங்களுக்கு தமிழ் ஆசிரியர்கள் வேண்டும். அண்ணாமலை எப்படி ஐபிஎஸ் பாஸ் பண்ணாருன்னு சொல்லிட்டு எல்லாம் தலையை பிச்சுக்கிட்டு தெரிகிறாங்க. ஏன்னா எல்லாராலையும் நம்பவே முடியலை, இவர் எப்படி ஐபிஎஸ் பாஸ் பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமாகவும் ஒரு அதிர்ச்சியாகவும் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா கேந்திரிய வித்யாலயா பள்ளிக்கூடம் இருக்குல்ல, அந்த பள்ளிக்கூடத்தில் தமிழ் ஆசிரியர்களே கிடையாதான். இது குறித்து செய்தியாளர்கள் வந்து அண்ணாமலையிட கேள்வி கேட்குறாங்க. ஏங்க கேந்திரிய வித்யாலயாவில் வந்து தமிழ் ஆசிரியர்களே இல்லையே, நீங்கள் வந்து மும்மொழியை வந்து படிக்கணும்னு சொல்கிறீங்க, ஆனால் தமிழுக்கு ஆசிரியர் தமிழ்நாட்டிலே இல்லையே அப்படின்னு கேள்வி கேட்டபோது அண்ணாமலை வந்து தன்னுடைய ஐபிஎஸ் அறிவியெல்லாம் பயன்படுத்தி ஒரு பதில் ஒன்று சொன்னார். அதில் மூன்றாவது மொழியாக தமிழ் இருக்கும்னு கடிதம் எழுதினாங்கன்னா நாளைக்கு சாயந்தரம் பிரதான் அவர்களை சந்தித்து என்ன வேண்டுமோ செய்து கொண்டு வருகின்றோம். ஒரு நிமிஷம் நான் சேலஞ்ச் பண்ண. இன்றைக்கே தமிழ்நாடு கல்வி அமைச்சர் அன்பில் மகேஷ் இருக்கிறார்ல, அவர் வந்து ஒரு கடிதம் கொடுத்தாருன்னா நான் உடனடியாக மத்திய கல்வி அமைச்சர்கிட்ட பேசுகிறேன், தமிழ் ஆசிரியரை நியமிக்கிறதுக்கு நான் நடவடிக்கை எடுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். என்ன இதில் ஒரு வேடிக்கைன்னா, கேந்திரிய வித்யாலயா பள்ளிக்கூடங்கள் இருக்குல்ல, அது வந்து மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் இருக்குது. மாநில கல்வி அமைச்சர் நினச்சா கூட ஆசிரியர்களுக்கு சிபாரிசோ இல்லை நியமிக்கிறதுக்கோ அதிகாரம் கிடையாது, எல்லாமே மத்திய அரசுக்கிட்ட இருக்குது. அப்படியாப்பட்ட பள்ளிக்கூடத்துக்கு இவர் மாநில கல்வி அமைச்சர் கடிதம் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு அறிவுபூர்வமான, யாராலையுமே நினைத்து கூட பார்க்க முடியாமல், திங்க் பண்ண முடியாத மாதிரி ஒரு அறிவுபூர்வமான பதிலை சொல்லியிருக்கிறாரு அண்ணாமலை. இந்த பதிலை பார்த்துட்டு தான் நிறைய பேர் குழம்பி போயிட்டாங்க, இவர் எப்படி ஐபிஎஸ் பாஸ் பண்ணார் அப்படின்னு சொல்லி. இந்த சந்தேகம் நமக்கு நீண்ட நாட்களாகவே இருக்குது. இவருடைய பேட்டிகளெல்லாம் பார்க்கும் பொழுது நமக்கு இந்த சந்தேகம் வந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது.